அன்பியத்துல சண்டை, பங்கு பேரவையில சண்டை, ஊர்ல சண்டை, எல்லாத்துக்குமே இவர் தான் மெயினா காரணம் வச்சுக்கிட்டு, இவரை காரணம் வச்சுக்கிட்டு என்ன செய்றீங்க? சண்டை போடுறீங்க. ஏன்டா நான் உனக்கு என்ன போதிச்சேன்? உனக்கு ஒரு கணத்துல அரைஞ்சனா மறு கணத்தை காட்டுறான்னு சொன்னேன். ஆனா நீ காட்ட மாட்டேங்கிற. கையால திருப்பி அவனை குத்துற, பல்லுக்கு பல்லுன்னு. மன்னிடா, அப்பதான் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட ஆண்டவர் சொன்னார். உன்னால மன்னிக்க முடியுதா? எல்லாம் உள்ளர போற அந்த சாராயம் வேலை செய்யுது, பிசாசு வேலை செய்யுது. அட்ரா, திருப்பி அட்ரா, உதடா, திருப்பி இல்ல பங்கு கொள்ளாத, தேருக்கு முக்கியத்துவம் கொடு, திருமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத அப்படின்னு பல வேலைகளில மனித இனம், மனித குலம் இப்படி இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? திருவிழாவை எனக்கு பிடிக்கலடா, தயவு செஞ்சு திருவிழா கொண்டாடாத அப்படின்னு ஆண்டவர் நான் சொல்லல, விபரீதத்துல சொல்றார். அப்ப நம்ம எடுக்கிற இந்த திருவிழா நான் முன்னாடியே சொன்னது போல ஒரு மகிழ்ச்சியின் விழாவா அமையணும், ஒரு சந்தோஷத்தின் விழாவா அமையணும், ஒரு ஆன்மீக கொண்டாட்டமா அமையணும். அந்த வருடம் முழுவதும் நான் பெற்றுக்கொண்ட அந்த நன்மைகளுக்காக நான் தாய்க்கு, கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். இப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னா குடிச்சு புட்டு சண்டை போறது சந்தோஷம் கிடையாது. தேர் வரும் பொழுது தூபத்தை எடுத்துக்கிட்டு, சாம்பிராணி எடுத்துக்கிட்டு, அம்மா மெழுகுவத்தியை கையில பிடிச்சுக்கிட்டு, நீ செஞ்ச ஆசீர்வாதத்துக்கெல்லாம் நன்றிமா, இதோ இந்த வருடத்துல நான் ஒரு புதிய வீடை கட்டி இருக்கிறேன் நன்றி, இதோ என் குடும்பத்துல இந்த ஆசீர்வாதம் நடந்திருக்குது நன்றி அப்படின்னு சொல்லி தேர் வரும் பொழுது மெழுகுதிரியோட ஊதுபத்தியோட அந்த அம்மாவுக்கு நன்றி செலுத்தீங்கன்னா அதுதான் என்னது? ஆன்மீக விழா, அதுதான் திருவிழா.